கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் நான் Zoom இணைப்பின் மூலமாக உங்களோடு கூட ஐக்கியப்படவும் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கேக்குதா பிரதர்? வாய்ஸ்லாம் கிளியரா இருக்கா? கேக்குது பிரதர். ஓகே 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 பிரதர். சரி. நான் முதல்ல பிரசங்கியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் தமிழ்ல வாசிங்க. பிரசங்கி 7:8. தமிழ் பைபிள் வாசிக்கிறீங்களா பிரதர் யாராவது? அதுல நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். தி எண்ட் ஆஃப் அ மேட்டர் இஸ் பெட்டர் than இட்ஸ் பிகினிங் அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழ்ல ஒரு காரியத்தினுடைய ஒரு வாசிங்க. காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. போதும். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. எப்படி துவங்கி இருக்குங்கிறத விட எப்படி முடிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டுல 3வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? போதும். Having begun by the Spirit, are you now being perfected by the flesh? நீங்க ஆவியில ஆரம்பிச்சீங்க, மாம்சத்துல முடிக்க போறீங்களா? இத்தனை புத்தியினரா என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதுகிறார். இப்ப இந்த 2 வார்த்தையும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இன்னொன்னு என்னன்னா, நம்ம மாம்சத்திலே ஆரம்பிச்சிருக்கலாம், ஆவியிலே ஆரம்பிச்சிருக்கலாம். மாம்சத்துல ஆரம்பிச்சிருந்தாலும் ஆவியில முடிச்சோம்னு சொன்னா அதுதான் தேவனுடைய பார்வையில அது அங்கீகரிக்கப்படத்தக்கது. ஆனா நாம் ஆவியில ஆரம்பிச்சுட்டு பவுல் சொல்றது போல மாம்சத்துல முடிக்கிறவர்களா இருந்தோம்னா, பவுல் மாத்திரமல்ல தேவனே என்ன சொல்லுவார்? இத்தனை புத்தியினரா நீங்கள் நல்லா ஆரம்பிச்சீங்களே, இப்ப என்னாச்சு? உங்களை இப்படி வழி தப்பி போக பண்ணது என்ன அல்லது யார் அப்படின்னு தான் தேவன் அங்கலாய்ப்பார். அருமையானவர்களே, இப்படியான வாய்ப்புகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதைத்தான் நான் இன்னைக்கு தியானிக்குவேன்னு நினைக்கிறேன். நாம் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்கள் அல்லது சபைக்கு வருபவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கொள்கை ரீதியாக போதனைகளை கேட்டு மனம் திரும்பி வந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. நிறைய பேர் எப்படி வந்தாங்கன்னா, ஒரு வியாதியில அவர்கள் புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், தன்னுடைய திரளான ஆஸ்தி எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழிச்சிட்டு கடைசியில அவள் ஆண்டவரிடத்துல சுகம் பெற்றாள். அப்படிதான் நிறைய பேர் வியாதிகள்ல என்ன செய்வோம், எப்படி ஆகும் இது, இந்த வியாதி சுகமாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான வைத்தியங்களை பார்த்து வியாதி சுகமாகல அல்ல இந்த வியாதி சுகமாகாது, உயிருக்கு ஆபத்து இப்படிலாம் சொல்லக்கூடிய நேரங்கள்ல ஆண்டவரை தேடி யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட வழி நடத்தியிருப்பாங்க. நம்ம வந்திருப்போம். ஒரு சிலர் மனக்கவலைகள்ல, குடும்பங்கள்ல பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு விதமான இட பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை அல்லது மன அழுத்தங்கள், குடும்பங்கள்ல பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூலமாக வேற வழியே இல்லையா, when we are left with no other alternative we come to God, நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல அவருடைய ஒரு புகலிடமாக தேவனை கண்டுகொள்ளும் பொழுது அவங்க கண் திறக்கப்படுகிறார்கள். ஆக இப்படி இன்னைக்கு அறிவிக்கப்படக்கூடிய சுவிசேஷம்லாம் எப்படி அறிவிக்கப்படுதுன்னு நமக்கு தெரியும். அவர்கள் பிரதானமாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களைத்தான் முன்வைத்து ஜனங்களை ஒரு வசியம் பண்றது போல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரோ யோவான் ஸ்நானகனோ அவர்கள் அறிவித்த சுவிசேஷத்தை பார்த்தோம்னா மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப மனம் திரும்புதல் தான் ஆண்டவர் பிரசங்கித்த காரியம். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், தேவனை அறிந்து கொள்ளணும். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனால் உலகத்துல இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை முன்வைத்து பிரசங்கிக்கிறார்கள். நாம ஒரு காலத்துல அப்படி வந்திருக்கலாம், ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம். நான் சொன்னது மாதிரி
சுகத்துக்காக அல்லது ஏதாவது நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுதலைக்காக மனிதர்கள் மூலமாக நாம் வந்து நெருக்கப்பட்டு அல்லது பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அல்லது கடன் பிரச்சனைகள்னால அல்லது விட முடியாத சில பாவ பழக்கங்கள், சிலர் குடிக்க அடிமையா இருந்து அப்படியாக அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ஏதோ ஒண்ணு நாம் வந்து மாம்ச பிரகாரமான அல்லது இம்மைக்குரிய காரியத்துக்காக ஆண்டவரை தேடி இருக்கலாம். அது வந்து ஆரம்பம் இப்படி இருக்கலாம், அதனால தப்பு கிடையாது. ஆனால் முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆவியில நம்ம முடிக்கணும். சரி, இப்ப பாருங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படிதான் எழுதியிருக்கு. இம்மைக்காக மாத்திரம் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்க எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. வாசிங்க அத. 1 கொரிந்தியர் 15:19. யாராவது ஒருத்தர் வாசிங்க பிரதர். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாருங்க, இம்மைக்காகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் தேடுறாங்க. ஆனா இங்க என்ன சொல்லுது? If we have hoped in Christ in this life only, we are of all men most to be pitied. நாம ரொம்ப பரிதாபத்துக்குரிய நபர்களா இருப்போம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு வந்து தேவனை தேடுகிறவர்கள் வந்து உண்மையான சத்தியம் வந்து நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், நம்முடைய சுவாபம் மாறணும் அப்படிங்கறதுதான் தேவனுடைய சித்தம். நாம வந்து பாவம் செஞ்சதுனால நம்மளுடைய ஆதி தகப்பன் ஆதாம் வந்து தேவ சாயலை இழந்து விட்டார். நமக்கு தெரியும், மனிதன் படைக்கப்படும் பொழுது தேவ சாயலாக படைக்கப்பட்டான். அப்படின்னா அந்த தெய்வீக சுவாபம் அவனிடத்துல இருந்தது. ஆனால் சாத்தான் அவனை வஞ்சித்த பொழுது, அவர் பாவத்துல விழுந்து போன பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்கும் அந்த தேவ சாயலை அவர் இழந்து விட்டார். அப்ப நாம எல்லாரும் அவருடைய வழி தோன்றர்களா இருக்கிறதுனால கடைசி ஆதாமாகிய இயேசுவை தவிர நம்ம எல்லாருமே அந்த சுவாபத்தினாலேயே நாம வந்து தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். அப்ப நாம வந்து பாவம் செய்தனால மாத்திரம் பாவிகள் அல்ல, நம்ம பாவ சுவாபத்துக்கு உரியவர்களாகவே பிறந்தோம். எபேசியர்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். போதும். அப்ப இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, மற்ற எல்லாரை போலவும் we too all formerly lived in the lusts of our flesh, indulging the desires of the flesh and of the mind. அப்ப மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து and were by nature children of wrath. நம்ம சுவாபத்தினாலேயே மாம்சமும் மனசும் விரும்புறதை செய்யறதா நம்முடைய சுவாபம். அப்ப மாம்சமும் மனசும் விரும்பின அந்த சுவாபம் நம்முடைய பிறப்பிலே நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம வந்து கோப ஆக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதான் பவுல் சொன்னாரு, என் மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை. நான் விரும்புற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையை செஞ்சிடறேன். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா ரோமர் 7ல நம்ம வாசிக்கிறோம். காரணம் என்னன்னா என்னை அறியாமலே என் மாம்சத்துல பாவம் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு. அப்பன்னா நம்ம சுவாபத்தினால பை நேச்சர் இயல்பாகவே பிறப்பிலேயே நம்முடைய மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை. அதனால மாம்சம்னா என்ன? செல்ஃப் வில். நமக்கு அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. மாம்சம்னா செல்ஃப் வில், சுய விருப்பம். அப்ப நம்முடைய மனது விரும்புறதையும் நம்முடைய சுய விருப்பம், அதனாலேயே நாம வந்து இயல்பாகவே கோபாக்கினின் பிள்ளைகளா தான் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல என் சித்தம் அல்ல உன் சித்தம்னு எல்லாவற்றிலையும் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நம்முடைய இயல்பான சுவாபமே தேவனுடைய கோபாக்கினைக்கு உரியதா தான் இருக்கு. அதுல எந்த நன்மையும் வாசமா இல்லை. அது வெளி தோற்றத்தின்படி பார்க்க நன்மையா கூட இருக்கலாம். ஆனா அதனுடைய ஆல்டீரியர் மோட்டிவ்பாங்களே, இன்டீரியர் உள்ளான ஒரு நோக்கம் வந்து அது ஏதாவது ஒரு விதத்துல அது சுயநலம் உள்ளதாகவும் தனக்கு ஆனதை தேடக்கூடியதான ஒரு
இயல்பான ஒரு காரியம் மறைமுகமா இருக்கிறது. எனக்கு என்னுடைய பெருமையை, என்னுடைய வசதியை, அல்லது எனக்கு இன்பமா இருக்கிறத, எனக்கு லாபமா இருக்கிறத, எனக்கு பெருமை சேர்க்கக்கூடியத, அப்படி ஏதாவது விதத்துல சுய மையம் கொண்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இயல்பாகவே நம்முடைய சுபாவத்தில் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல என் சித்தம் அல்ல உம் சித்தம் சொல்லிட்டு எல்லாவற்றிலையும் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்த பொழுதும் கூட அவர் தன் இஷ்டப்படி எதையும் செய்யாம எல்லாவற்றையும் தன்னுடைய சுய சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் இந்த மாம்சத்துல அவருடைய சித்தத்தை செய்யாம சொந்த சித்தத்தை செய்யாம தேவ சித்தத்துக்கு செய்யும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப நமக்கும் அப்படிதான். அப்ப ரட்சிப்புங்கிறது இயல்பாகவே நம்முடைய சுவாபத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை. அதை அறிந்து நாம் எப்பொழுதும் நம்முடைய மனசுக்கு நல்லதா தோன்றது. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள்னு வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய மனசுக்கு, நம்முடைய புத்திக்கு, நம்முடைய அறிவுக்கு நமக்கு நல்லதா தெரிகிறது. அது அந்த வழியிலே நம்ம போனோம்னா அதனுடைய முடிவு மரண வழியில தான். அது தேவனுடைய கோபத்துக்கு நம்மளை ஆளாக்கியும். ஸோ இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சில உதாரணங்களை நான் பார்க்குவோம். நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, இல்ல இல்ல நாங்கெல்லாம் தேவ சித்தம் தான் செய்யறோம், நாங்க தேவனுடைய திட்டத்துக்கு தான் ஒப்பு கொடுத்து வாழ்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சோதனை வரும் பொழுதுதான் நாம எப்படி பிஹேவ் பண்றோம்னு நமக்கு தெரியும். நம்முடைய விசுவாசம் ஆழமானதா இருக்கிறதா அல்லது மேலெழுந்த வாரியா இருக்கிறதா, நாம தேவ சித்தம் செய்யறதுக்கு தான் நம்மளை முழுதுமா ஒப்பு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது அது அந்த சுய சித்தத்தை சிலுவையில் அறைந்து மேலோங்கி நிற்கிறதா. அதாவது எப்ப நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினதை நோன்னு சொல்றோமோ அப்பதான் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதாவது நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு சொல்றோம்ல. ஆத்மாங்கிறது என்ன? நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு, நம்முடைய மனசு விரும்புறதுக்கெல்லாம் நோ சொல்லும் போது மாத்திரம்தான் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நாம மனசையும் புத்தியும் உபயோகிச்சு ஏதாவது ஒண்ணு செய்யும்போது ஆவியானவர் சைலண்ட் அப்சர்வர் போலதான் இருப்பார். ஏன்னா அவர் நம்மோட போட்டி போட்டுக்கிட்டு செய்ய மாட்டார். நம்ம ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம் 6வது அதிகாரத்துல மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் 6:5 எப்பொழுதும் பொல்லாதாகவே இருக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல 6வது அதிகாரம் 5வது வசனம். அதைத்தான் பவுல் என் மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை அப்படின்னு சொன்னாரு. 6வது அதிகாரம் 5வது வசனம். ஏன்னா இது அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பின்பு மனிதனுடைய நிலைமை இது. 6வது அதிகாரம் 5வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. அவனுடைய எவ்ரி இன்டென்ட் ஆஃப் த தாட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஒன்லி ஈவில் கண்டினியூயலி. தொடர்ச்சியாக அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாமே 12வது வசனத்துல நம்ம வாசிப்போம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இது மாம்சமான யாவரும் அப்படின்னா இது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க மாத்திரம் இல்ல, அவர்களுடைய வழி தோன்றர்கள் தான் நம்ம எல்லாருமே. நோவாவுக்கு 3 பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல ஒரு பையன் நோவாவினால சாபத்துக்கு ஆளானான். அந்த 3 பேர்ல ரட்சிக்கப்பட்டவங்கள ஒருத்தன் தான் அவன். அப்படின்னா வெள்ளத்தினால அவனுடைய பாதிக்கப்படாதபடிக்கு எத்தனையோ பேர் மடிந்து போனார்கள். நோவாவினுடைய 3 மகன்களும் அவருடைய துணைவியார்களும் இவரும் அவருடைய மனைவி ஆக 8 பேர் ரட்சிக்கப்பட்டான்னு வாசிக்கிறோம். அதுல ஒரு பையன் அவனுடைய மாம்சம் விரும்பினதை செய்தான். அவன் மாம்சம் என்ன இருந்தது? அப்பாவை நிர்வாணியாக கண்டு அவனை மற்ற சகோதரிடத்துல சொல்லிவிட்டான். அது அவனுடைய புத்தியில தோன்றினதை அவன் செய்தான். அப்பொழுதே தகப்பனுடைய சாபத்துக்கு ஆளானான். இப்படிதான் அருமையானவர்களே, நம்மை அறியாமலே நம்முடைய மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை. அப்ப நம்மை அறியாமலே பாவம் நம்மை ஆண்டு கொண்டு விடுகிறது. சிலுவையை பத்தி நம்ம அதிகமா கேட்கிறோம். நம்முடைய திருச்சபையில தான் சிலுவையை பத்தி அதிகமான உபதேசங்களை நம்ம கேட்கிறோம். இந்த அளவுக்கு மற்ற சபையில போதிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப ஆனால் நம்ம சிலுவை எடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம சிலுவை எடுக்கிறோமா? உதாரணத்துக்கு நமக்குள்ள பெருமையான எண்ணங்கள் வருது, போட்டி மனப்பான்மைகள் வருது, பொறாமைகள் வருது. பாருங்க, காயினை தேவன் போய் எச்சரிக்கிறார். ஏப்பா, அந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் பிரச்சனை வந்த பொழுது 2 பேருக்கும் நேரடியா பிரச்சனை எதுவுமே கிடையாது.
ஆபேலுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. அப்பொழுது காயினுடைய இருதயத்துல ஒரு காய்மகாரம், அதாவது பொறாமை வந்தது. பொறாமைன்னா பொறுத்து கொள்ள முடியாமை. சரி, அப்படி பொறுத்து கொள்ள முடியாம, அதாவது ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது பொறுத்து கொள்ள முடியவில்லை. பெரும்பகுதி இதெல்லாம் இந்த மாதிரி பொறாமை எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, எப்போ வரும்னா நமக்கு சமமான அந்தஸ்துல உள்ளவங்க அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்ககிட்ட தான் வரும். ரொம்ப அதிகமாக முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கவங்க அல்லது ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்க மேல நமக்கு பொறாமை வராது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு உலகத்துல இப்பொழுது நம்ம இந்திய தேசத்துல பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. நம்ம எப்பாவது அவங்கள பத்தி யோசிப்பானே யோசிக்க மாட்டோம். அவங்க பெரும் பணக்காரன் ஆமான்னு ஒத்துட்டு போயிடும். ஆனா நம்ம கூட சமமான நிலைமையில இருந்தவங்க, உங்களுடைய நம்ம கூட பிறந்தவங்களோ அல்லது நம்முடைய நண்பர்களோ, சபையில் உள்ளவங்களோ, உறவினர்களோ, கூட வேலை பார்க்குறவங்களோ, அதாவது கிட்டத்தட்ட சமமான அந்தஸ்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழே ஒட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை, அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நம்முடைய மனதுல வந்து ஒரு பொறாமை வர முடியும். ஒரு போட்டி மனப்பான்மை வர முடியும். எனக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற எண்ணம் வர முடியும். பாருங்க, சவுல் ராஜாவாகும் பொழுது அவன் ரொம்ப தாழ்மையான எண்ணத்தோட தான் இருந்தான். அவனை போய் அந்த பேக்கேஜ் ரூம்ல போய் தேடி கொண்டு வந்து தான் அவனை ராஜாவாக அவனை நிலைப்படுத்தினாங்க. ஆனா அவன் ராஜான்னு வந்த பின்னாடி பாருங்க, அவனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு? ரொம்ப தாழ்மையா இருக்கு. நாம சாமுவேலுடைய புஸ்தகத்துல வாசிக்கிறோம், when you did not think much of yourself, God made you king over Israel. அதாவது உன்னை குறித்து நீ ஒரு பொருட்டாக எண்ணாத பொழுது அல்லவோ தேவன் உன்னை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார். ஆனா அவன் ராஜா ஆன பின்னாடி என்ன ஆயிடுச்சு? அதான் ஜாக் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு மனிதனை வந்து ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பெரிய காரியம் கிடையாது. ஒரு மனுஷனை உயர்த்துவதோ, ஆசீர்வதிப்பதோ, மேன்மைப்படுத்துவதோ பெரிய காரியமே கிடையாது. அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கறது கூட பெரிய காரியம் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி அவனை தாழ்மையிலேயே தொடர்ந்து வைத்திருப்பதுதான் நமக்கு பெரிய காரியம்னு சொல்லுவாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடணும். உதாரணத்துக்கு ஒரு வியாதியில் ஆண்டவர் தேடுறோம், வியாதி சுகமாயிடுச்சு, இப்ப வி பிகம் கம்ப்ளீசன், சாட்டிஸ்ஃபைடு. அதே மாதிரிக்கு நம்ம கடன் பிரச்சனையில அல்லது ஏதாவது கஷ்டங்கள்ல, வேலை இல்லை அல்லது அல்லது சமாதானம் இல்லை அல்லது வந்து ஏதாவது மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகள், மேலதிகாரிகள் மூலமா பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளே நாம சந்திக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, வாதிக்கப்படும் பொழுது, அப்பொழுதெல்லாம் நமக்கு வழி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருக்கிறோம். அப்படி சமயத்துல வந்து நாம வந்து தாழ்மையில தான் இருப்போம். அது வந்து ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆனா நாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு, நாம் வந்து அதே தாழ்மையில தரித்திருக்கிறதா நமக்குள்ள சவால். அதுதான் நம்ம இன்னைக்கு வார்த்தையில ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சோம்? ஆவியில ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிக்க முடியும். ஆரம்பம் நல்லா இருந்து முடிவு நல்லா இல்லாம போக முடியும். ஸோ ஆரம்பம் எப்படிங்கிறத விட முடிவு எப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நாம அந்த மாதிரி சில நபர்களை வந்து தியானிச்சோம்னா, இப்ப சவுல் அதே மாதிரிக்க அவர் ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு நல்லா இல்லை. கடைசியில் எழுதியிருக்கு, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து யார் அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணாரோ அவரே வந்து அவர் மரண பரியந்தம் அவரை திரும்ப அவர் பார்க்கவே இல்லை, அவர் முகத்தில் முடிக்கவே இல்லைன்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம வந்து அந்த சாமுவேலுடைய புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் வாசிங்க. 17 நமக்கு தெரிஞ்சதுதான். 17 அப்பொழுது சாமுவேல் 15, நீர் 17 அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. 35 சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். போதும் பாருங்க, சாமுவேல் டிட் நாட் see Saul again until the day of his death. அப்படின்னா அவன் ஆரம்பம் எப்படி நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப தாழ்மையா இருந்தான். 9ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னாக்கும் அவன் வந்து அவனை ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்ட பொழுது அவன் போய் ஒளிஞ்சுட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில இது பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, நாம வாழும் இந்த நாட்கள்லையும் சரி, நமக்குள்ள இப்படிப்பட்டதான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. பிரச்சனைகள் நம்ம விட்டு நீங்கிடுச்சு, தாழ்மையிலிருந்து நம்ம உயர்த்தப்பட்டுட்டோம். அது மனிதருடைய பார்வையில் உயர்த்தப்பட்டாலும் சரி, பொருளாதார ரீதியாக உயர்த்தப்பட்டாலும் சரி, ஸ்டேட்டஸோ அல்லது பவரோ அல்லது ப்ரொமோஷனோ அல்லது பண ஆசீர்வாதங்களோ அல்லது வியாதியிலிருந்து சுகம் கிடைச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்னாலும், இப்பொழுது நாம் வந்து தொடர்ந்து தாழ்மையிலே தரித்திருக்கிறோமா அல்லது
பெருமையில உப்பி தேவனுடைய கிருபையை இழந்துடுறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மேலான நான் என்ன சொன்னேன்னா, இமைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்கள் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு சாரார் எப்படி தேடுறாங்கன்னா, பரலோகம் போகணும் பரலோகம் போகணும்னு தேடுறாங்க. அதாவது எப்படியாவது நம்ம இந்த பூமியில நல்லா இருக்கணும், செத்தா பரலோகம் போயிடும். அப்ப இந்த பூமியில சுகம், ஆசீர்வாதம், நன்மை எல்லாம் அனுபவிச்சுட்டு செத்த பின்னாடி பரலோகம் போகணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனா நமக்கும் தேவன் தெளிவாக சத்தியத்தை விளங்கி இருக்கிறார். என்னன்னா, மனிதன் ஆதாம் மூலமாக இழந்து விட்ட அந்த தேவ சாயலை, டிவைன் நேச்சர், நாம் இந்த பூமியிலே பெறணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ரோமர் 8:29 வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை எந்த நோக்கத்தோடு முன்குறித்து அழைத்திருக்கிறார்னா, தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அழைத்திருக்கிறார் வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய இந்த ரட்சிப்பின்ல நம்முடைய பிரதான நோக்கம் என்னுடைய சாயல் மாறணும். நான் இந்த பூமியினால் இழுக்கப்படக்கூடியதான, பூமிக்குரியவைகளால் இழுக்கப்படக்கூடியதான, அல்லது இம்மைக்காக தேவனை தேடக்கூடியதான அந்த நிலைமையிலிருந்து தேவனுடைய சாயலை பெறணுங்கிற என் பரமபிதாவினுடைய நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பரலோகத்தை அடையணுங்கிறதுக்காக தேடுறாங்க. அதாவது பரலோகம் என்பது வேறு, பரலோக ராஜ்யம் என்பது வேறு. பரலோகம் என்பது அந்த இடத்தை குறிக்குது. பரலோக ராஜ்யம் என்பது பரலோக தேவனால் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய அரசாளுகைக்கு அடங்கி இருக்கிற ஜனங்கள் மத்தியில அவர் ராஜரீகம் பண்ணுகிறாரே, ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறாரே, அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. நமக்கு தெரியும் இந்தியானா என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா என்ன, தமிழ்நாடுனா என்ன. தமிழ்நாடுங்கிறது இந்த ஜாகிரபிக்கல் எல்கையை, பவுண்டரியை குறிக்குது. தமிழ்நாடு இடம், லேண்டு, ரிவர்ஸ், மவுண்டைன்ஸ் எல்லாம். ஆனா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னா அதை ஆளுகை செய்யக்கூடியவங்க. அப்படிதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம விளங்கிக்கணும். சரி, இப்ப தேவ சாயலா மாறுவதற்கு நம்முடைய முயற்சி தொடர்ச்சியாக வேணும் அப்படின்னு நம்ம அறிவுபூர்வமா அறிஞ்சிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு டேஞ்சர் இன்னொன்னு என்னன்னா, அறிவுபூர்வமாக சத்தியத்தை விளங்கின உடனே அதெல்லாம் நமக்கு மாம்சமாகிட்டது போன்ற ஒரு போலியான நம்பிக்கையில நம்ம இருந்துட முடியும். என்னன்னா, நாம் இப்ப நிறைய சத்தியத்தை நல்லா விளங்கியிருக்கோம். வெளியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத வெளிச்சம் அறிவுபூர்வமாக நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு நிறைய சிஎஃப்சியில் இருக்கவங்களுக்கு அறிவுபூர்வமாக நிறைய சத்தியத்தை நம்ம விளங்கியிருக்கிறோம், தெளிவாக விளங்கியிருக்கிறோம். நல்லாவே நமக்கு நம்முடைய சகோதரர், மூத்த சகோதரர் மூலமாக நமக்கு அருமையான வெளிச்சத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். சத்தியத்தை சரியா விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம. ஆனா அதுவே இன்னொரு ஒரு மாயையான ஒரு தோற்றம் நமக்குள்ள எப்படி வந்துரும் தெரியுமா? சத்தியத்தை நம்ம விளங்கிட்ட உடனே அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கிட்டது போலவும், மற்றவங்களுக்கு போதிக்கிறதா இனி நம்ம செய்ய வேண்டியது போலவும் நம்ம எண்ணிடுவோம். ஆனா சோதனைகள் வரும் பொழுதுதான், நம்மளுக்கு உதாரணத்துக்கு விசுவாசிக்கிறோங்கிறோம், விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுதுதான் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு நம்ம உறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். பாவத்துக்கான சோதனை வரும் பொழுது பாருங்க, நானே பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில சில நேரங்கள்ல மேலிருந்து வாரியா பாத்தீங்கன்னா நான் சில பாவங்களை ஜெயித்திருப்பேன், உண்மைதான். ஆனா அதை விட பலமான ஒரு சோதனை வரும் பொழுது நான் தோற்று போகக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருப்பேன். கொஞ்சம் ஜெயிச்ச உடனே நான் அதை பற்றி ஒரு பிரசங்கமே பண்ணிட முடியும், பண்ணியிருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பாவத்துல நான் தேர்னதாக நான் நினைத்து கொண்டிருந்த அறிவுபூர்வமான விளக்கத்தை பெற்று நான் அதை அறிந்து கொண்டபடியினால சில காலங்கள் சில சோதனை வேலைகள்ல நான் மேற்கொண்டதுனால நான் முற்றிலுமாக ஜெயம் பெற்றவனை போல நான் பேசி விடுவேன். ஆனால் அதன் பின்பு பார்த்தா அதே பாவத்துல, நான் பிரசங்கத்துல பாவத்திலே கூட நான் மேலந்த வாரியான வெற்றியை தான் பெற்றிருக்கிறேங்கிறத அப்புறம் ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறார். ஏன்னா அந்த காரியத்துல நான் தேறி விட்டது போல எண்ணி பேசின அதே காரியத்துல பின்னாடி நான் இன்னும் தேற வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது நாம் மெய்யாகவே தலை குனிய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஆண்டவரே, நான் இதுல எல்லாம் தேறிட்டேன்னு நினைச்சு பெருசா நான் பேசிட்டேன். அதுலயும் இளம் வயதுல உள்ளதான சகோதரர்களுக்கு உள்ளதான ஒரு பெரிய சோதனை என்னன்னா, பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க கில்ட் ட்ரிப் ப்ரீச்சிங் அப்படின்ட்டு. அதாவது மற்றவர்களை குற்ற உணர்வடையும்படிக்கு பேசி விடுவது. காரணம் என்னன்னா, தாங்கள் சத்தியத்தை அறிவுபூர்வமாக விளங்கும் பொழுது எல்லாம் அனுபவமாகி விட்டது போன்ற பேசிடுவோம். வேணும்னே பேசுறது இல்ல, நாம தேறிட்டது போலவே நம்ம உணர்வடைஞ்சுதான் பேசுவோம். ஆனா இன்னும் அதிகப்படியான அந்த பரீட்சைக்கு நிற்கும் போதுதான் நம்முடைய உண்மையான நிலைமை என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம இந்த காரியத்துல எல்லாம் நாம அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மனத்தாழ்மையிலே இருந்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் தேவனுக்கு முன்பாகின்ற நம்மளை பரீட்சித்து பார்க்கணும். நான் ஒரு ராஜா, நமக்கு தெரியும்,
தாவீது ராஜாவே நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். அவர் ஆண்டவருக்கு முன்னாடி தம்மை தாழ்த்தினார். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நீசனை போல ஆடிக்கொண்டு வந்தார். அவருடைய மனைவி கூட அவரை கேலி செய்தார்கள். ஆனால் பின்னாடி ஆரம்பத்துல பாருங்க, அவர் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சவுலினுடைய வஸ்திர தொங்கலை அடித்து அறுத்து கொண்டதற்கே அவருக்கு வந்து அப்படியே ரொம்ப அவருடைய மனசாட்சியில ரொம்ப கூர்மையாக அவர் உணர்த்தி வைக்கப்பட்டார். ஆனா பின்னாடி அவர் வந்து உரியாவினுடைய விஷயத்துல அவர் வந்து பெரிய பாவ பாத பெரும் பாதகமான செயலை செய்த பொழுது கூட ஒரு விசுவாசமுள்ள ஒரு போர்வீரனுடைய மனைவியை இச்சித்து அவன் விபச்சாரத்தில் விழுந்து அதன் பின்னாடி அவனை திட்டமிட்டு கொன்று அவனை ஆஹ், அவளை தன் மனைவியாக்கி இவ்வளவுலாம் காரியம் நடந்த பொழுது கூட அவனுக்கு வந்து உணர்வே இல்லாமல் இருந்தான். அப்படியானா எப்படி அந்த சென்சிட்டிவிட்டி இழந்து போயிட்டான்? எவ்வளவு ஒரு தாழ்மையா ஒரு வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டதற்கே வந்து அவனுடைய இருதயம் பதை பைத்தது. இப்போ அந்த உணர்வு எங்க போயிடுச்சு? அப்படின்னா நம்ம ஆவியில ஆரம்பிச்சவங்க நம்ம மாம்சத்துல விழுந்து போயிடக்கூடிய ஒரு பலகீனமான மாம்சத்துல தான் இருக்கிறோம். தாவீது ராஜாவுக்கு பரிசுத்த ஆவி இல்ல, சபை இல்ல, பைபிள் இல்ல, போதகம் இல்ல. அதனால தேவன் அவர் மேல இரக்கமா இருந்தார். நமக்கு எல்லாமே இருக்கு. தேவனுடைய அஹ், திருச்சபை இருக்கு, சகோதரர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பரிசுத்த ஆவி தேவன் கொடுத்திருக்கிறார், நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், வேதாந்தத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட நாம இன்னும் வந்து அதை நமக்கு பயன்படுத்தி கொண்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு பதிலாக மேலெழுந்த வாரியாக பார்த்துட்டு எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா we have become come to a stage of self satisfaction. அதாவது ஒரு சுய திருப்தி, அதுதான் கம்ப்ளைசன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பைபிள்ல வாசிக்கிறோம்ல, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் அப்படின்னா நமக்குள்ள ஒரு திருப்தியான எண்ணம். இப்ப வந்து சுத்திலும் ஒரு நல்ல சமாதானமான ஒரு சூழ்நிலை, மனிதர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை கிடையாது, நல்ல சுகம் இருக்கிறது, எல்லாமே ஆசீர்வாதமா போயிட்டு இருக்கு. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறாருங்கிற போது தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு மங்கி நாம ஒரு திருப்தி அடைந்த ஒரு நிலைமையில வந்துட முடியும். அதுதான் நமக்கு அபாயகரமான ஒரு ஸ்டேஜ். திருப்தி அடைந்தவன் தான் தேன்கூட்டை கூட மிதிப்பான். சோ இந்த நிலைமைக்கு நம்ம போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, நாம வந்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புறேன். எசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 1-3. நான் சொன்ன இம்மைக்காக தேவனை தேடுகிறவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் வந்து எப்படின்னா ஆஹ், தேவனை தேடாம தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம தங்களுடைய சொந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி போகிறவர்கள். நான் சொன்னேன் ஒண்ணு எசாயா 30:1-3 வாசிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நானு மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்தாலே நம்ம தேவ கோபாக்கினின் பிள்ளைகளா மாறிடுவோம். நம்ம வந்து டெலிபரேட்டா பாவம்னு தெரிஞ்சு செய்ய வேண்டியதில்லை. மாம்சமும் மனசு விரும்பினதை செஞ்சாலே போதும். அது எங்க போய் விட்டுரும் அப்படின்னா தேவ கோபாக்கினைக்கு நம்மை ஆளாக்கி விடும். வாசிப்போம். ஏசாயா 30:1-3. 30:1. பாவத்தோட ஆ, பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பார்வோனுடைய பலன் who உங்களுக்கு execute a plan but not mine. என்னுடைய திட்டத்தை அல்லாமல் தங்கள் சொந்த திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர்கள் தேவனிடத்துல ஆலோசனை கேட்கவும் இல்லை, தேவனிடத்துல உதவியை கேட்கவும் இல்லை, அவர்கள் மனிதரிடத்துல போகிறார்கள். அங்க என்ன எழுதியிருக்கு? who proceed down to Egypt without consulting me. என்னிடத்துல ஆலோசனை கேட்கல. அப்ப அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி அவன் மனிதர்களிடத்துல போகிறான். அதுதான் இங்க எழுதியிருக்கு. 3வது வசனம் வாசிங்க. பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு? நீ எப்ப மனிதர்களை தேடி போக ஆரம்பிச்சியோ அல்லது உன் திட்டத்தை நிறைவேற்றும்படி நீ வந்து உன்னுடைய புத்தியை சார்ந்து உன்னுடைய அறிவையோ அனுபவத்தையோ சார்ந்து நீ ஒரு முடிவெடுத்தியோ அப்பொழுதே நீ வந்து லட்சிய அடைவாய். அப்படின்னு இங்கிலீஷ்ல ஹியூமிலியேஷன் அல்லது ஷேம் வில் பி யுவர் ஷேம். நீ வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம தன் சொந்த திட்டத்தை நிறைவேற்றுபவர்களே ரிபல்லியஸ் பீப்புள்னு எழுதியிருக்கு. ஓ டு த ரிபல்லியஸ் சில்ட்ரன். அது என்ன எழுதியிருக்கு தமிழ்ல? வாசிக்கின்றது 1வது வசனம்.
பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும். இங்கிலீஷ் இதுக்கு ஓ டு த ரிபல்லியஸ் சில்ட்ரன் அப்படின்னா கலகம் பண்ணுகிற, கீழ்ப்படியாத. ரிபல்லியன் அப்படின்னா எதிர்த்து நிற்கிற, கலகம் பண்ணக்கூடிய, கீழ்ப்படியாதன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எதுக்கு உபயோகிக்காங்கன்னா, தங்களுடைய சொந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பிளான் பட் நாட் மைன், என்னுடைய ஆலோசனை கேட்காம, அண்ட் மேக் அன் அலையன்ஸ் பட் நாட் ஆஃப் மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவிய சார்ந்து கொள்ளாம அவங்க திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெட்கம் உண்டாகும் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். சரி, அதுக்கடுத்து 31வது அதிகாரம் வாசிங்களேன். அதுல 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. சகாயமடையும்படி ம். இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ம். அவரும் ஞானம் உள்ளவர். ம். அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் எழும்புவார். போதும் பாருங்க, அவர்களுக்கு ஐயோ. அப்ப தேவன் அவர்களுக்கு எப்படிப்பட்டவன்னா, தே ஆர் ட்ரஸ்டிங் இன் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ஸ்மேன், அதாவது அவர்களுடைய இராணுவ பலத்துல அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண பலத்துல, அவங்களுடைய சுய பலத்துல அல்லது மனிதர் பலத்துல நம்பிக்கை வைக்கிறவங்க. எரேமியா 17:5 நம்ம வாசிக்கிறோம், மனுஷர் மேல் நம்பிக்கை வச்சு மாம்சமானது புயபலமாக்கி கொண்ட மனிதன் சபிக்கப்பட்டவன் நம்ம வாசிக்கிறோம். சோ அங்க என்ன வாசிச்சோம்? முதல்ல வெட்கம் உண்டாம்னு வாசிச்சோம் ஏசாயா 30. 30 என்ன வாசிக்கிறோம்? அவர்களுக்கு அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வாசிக்கிறோம். 7வது வசனம் வாசிங்க. 7. உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். போதும். பாருங்க, அவர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் பிரச்சனைக்கு உள்ளாகும் போது அவர் நம்பி இருந்ததான குதிரையோ அல்லது குதிரைன்னா அவங்க எதெல்லாம் நம்பி இருந்தாங்களோ, பணமோ அல்லது மனிதர்களோ, ஒன்றும் அவங்கள விடுதலை ஆக்க முடியாது. அப்பொழுது அவங்க வேற வழி இல்லாம அவங்களுடைய வெள்ளி பொன் விக்கிரகங்களை எல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல எனக்கு வேதாகமத்துல என்னுடைய பின்குறிப்பு எழுதியிருக்கு, ஐடல்ஸ் சச் அஸ் மணி, ஃபேம் ஆர் சக்சஸஸ் ஆர் செடக்டிவ். அதெல்லாம் ஒரு மனிதனை ஈர்த்து அவன் வசப்படுத்தி விடும். பணம், புகழ், வெற்றி, இதெல்லாம். அப்ப பாவத்துக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அதுதான் அதனால டிசெப்டிங் வரும். அது வஞ்சிக்கக்கூடிய அல்லது ஈர்த்து நம்மளை மோசம் போக்கக்கூடிய ஒரு சுபாவம் பாவத்துக்கு இருக்கிறது. அதனால தே ராப் us of our time, energy and devotion that ought to be directed toward God. எனவே நம்முடைய பலன், நம்முடைய நேரம், நமக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவனுக்கென்று உபயோகிக்கிறதுக்கு பதிலாக நாம் சுயத்தை மையமாக கொண்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். நம்முடைய டயத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்முடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்முடைய எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுவோம். தேவனிடத்துல பக்தியா இல்லாம நாம இப்படி உலக பிரகாரமான காரியங்கள் பின்னாடியே அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதையெல்லாம் நீ தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட திரும்பு அப்படின்னு சொல்றாரு. அதான் 6வது வசனம், ரிட்டர்ன் டு ஹிம் ஃப்ரம் whom you have deeply defected, O sons of Israel. அப்ப அவனிடத்துல திரும்பணும் அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, இப்ப எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துல 32வது அதிகாரத்துக்கு வாங்களேன். அங்கே இன்னொரு காரியத்தை குறித்து எழுதியிருக்கு பாருங்க. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 9-11 வரைக்கும். சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுக ஜீவிகளே நடுங்குங்கள், நிர்விசாரிகளே தத்தளியுங்கள். உடையை உரிந்து கலைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். செழிப்பான வயல்வெளிகளின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும். போதும். இப்ப பாருங்க, அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கம்ப்ளேசன்ட் டாட்டர்ஸ், சுகஜீவிகள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதருடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு வசதிகள் பெருகுகிறது,
நாம் வந்து இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம். லவர்ஸ் ஆஃப் மணி, லவர்ஸ் ஆஃப் பிளஸர்ஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். லவர்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ பணத்தை நேசிக்கிறவர்களாகவும் சுயத்தை நேசிக்கிறவர்களாகவும் உலக இன்பங்களை நேசிக்கிறவர்களாகவும் மனிதர்கள் மாறுகிறார்கள். இப்படி துன்பங்கள் நீங்கி போகும் பொழுது, நெருக்கங்கள் நீங்கி போகும்போது, வியாதிகள் கஷ்டங்கள் நீங்கி போகும்போது, கடன் பிரச்சனையோ அல்லது மனிதர்களால் வந்த பிரச்சனைகளோ நீங்கி போகும்போது மனிதர்கள் சுகபோக பிரியர்களாக மாறி விடுகிறார்கள். அப்ப இந்த உலக ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக போகிறது. அப்பொழுது பாருங்க, என்னுடைய பைபிள்ல உள்ள பின்குறிப்பை வாசிக்கிறேன். பட் ஆல் டு சிட் பேக் இன் த தாட்லெஸ் கம்ப்ளேசன்சி என்ஜாயிங் கிராப்ஸ். அதாவது நமக்கு வந்து விவசாயத்துல வந்து அறுவடை பெறுகிறது, தானியம் பெறுகிறது அப்படின்னா நம்ம வேலை செய்யறவங்களுக்கு பணம் பெறுகிறது. கிளாத்ஸ், துணிமணிகள், லேண்ட், இடங்கள், சிட்டிஸ், நகரங்கள். அண்ட் வைல் an enemy approaches wealth, luxury bring false security. நமக்கு வந்து சொத்து இதெல்லாம் பெருகும் பொழுது நாம் வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி நமக்குள்ள வந்து ஒரு அதன் மேல நம்பிக்கை வச்சு, இந்த பணம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும், எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு, நான் இப்போ உயர்ந்த பதவியில இருக்கிறேன், எனக்கு நல்ல வீடு கட்டியிருக்கேன், அது எனக்கு வந்து ஒரு அரணான கோட்டை போல இருக்கும், அல்லது மனிதர்கள் எனக்கு செல்வாக்கா இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து எனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பதவி, அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய வசதி, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள பணம், இடம், வீடு, காரு, இது மாதிரியான இது எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னாக்கும், நமக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு போல நம்முடைய நம்பிக்கையை அதன் மேல வச்சிருவோம். அப்ப இங்கதான் என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கும், அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனபடினால, சுகபோக சீவிகளா இருக்கிறபடினால அவர்களுக்கு அவர்களுக்கு தேவன் சொல்றாரு, ஸ்ட்ரிப் அண்ட்ரஸ் அண்ட் புட் சாக்லாத் அண்ட் யுவர் வேஸ்ட். உங்களுடைய இடுப்புல வந்து அந்த என்ன சொல்லுவோம், சாக்லாத்துங்கிறதுக்கு அதாவது அது என்ன வார்த்தை எழுதியிருக்கு? இரட்டை கட்டிக்கொள். ரெட்டு உடுத்தின்னு சொல்றோம். தமிழ்ல ரெட்டு உடுத்தின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து சாக்லாத் அப்படின்னா சணல் வஸ்திரம் தரித்துக் கொள்வது. அதெல்லாம் அந்த காலங்கள்ல துக்கமான ஒரு சூழ்நிலையில கடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு விளக்கங்கள். சரி, இப்ப அடுத்து இப்ப நம்ம 9 to 11 நம்ம வாசிச்சிட்டோம். இப்ப 10, 11 வரைக்கும் வாசிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, இப்ப வந்து பாருங்க, இன்னொரு ராஜாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் பாருங்க. 2 நாளாகமும் 14வது அதிகாரம். அதாவது ஆசாங்கிற ஒரு ராஜா, அவனுடைய ஆரம்பத்தை பாருங்களேன். ஆசா ராஜா, 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 8 to 12 வாசிங்க. 2 நாளாகமும் 14. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,84,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் முன்னாடி ஒரு வரி 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்துல வந்து ஆசா ராஜாவானது எழுதியிருக்கு. 2ஆவது வசனத்துல ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். போதும். அதுக்கு அடுத்து பாருங்க, தேவனா உன்னை ஆசீர்வதித்தார். அதுக்கு அடுத்து பாருங்க 8ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,84,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமான எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அப்பொழுது கர்த்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். பாருங்க, 10 லட்சம் பேரோட வர்றான்.
3,00,000 பேரோட இவன் எதிர்கொண்டு போறான். இப்போ நிச்சயமா தெரியும் 10,00,000 பேரோட வரும்பொழுது 3,00,000 பேரோட போய் இவன் போய் நிச்சயமா எதிர்கொள்ள முடியாதுன்னு. அப்போ உடனே என்ன செய்யறான் ஆசானா, தேவனை நோக்கி என்ன சொல்றான்னா, நம்ம ஒரு பாட்டு கூட இருக்கு பாருங்க, லேசான காரியம். பலம் உள்ளவனுக்கானாலும் சரி, பலன் அற்றவனுக்கானாலும் சரி, உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எனவே இந்த திரளான ஜனங்களுக்கு எதிராக நான் புறப்பட்டு வந்துட்டேன். யாரை நம்பி வந்திருக்கேன்னா உண்மை நம்பி வந்திருக்கிறேன். அமர்மையானவர்களே, அநேக நேரங்கள்ல வியாதியில நம்ம டாக்டர்கிட்ட போலாமான்னா தாராளமா போகலாம். ஆனா எப்படி போனா யாரை நம்பி போகிறோம்? மருத்துவர்கள் வந்து 2வதான். முதலாவது தேவன். தேவனே நீர் எனக்கு உதவி செய்வீர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட போறோம்னா கண்டிப்பா தேவன் நமக்கு உதவி செய்வார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அது உலக பிரகாரமா பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது ஏதாவது வியாஜ்ய விவகாரங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்னுடைய நம்பிக்கை தேவன் பேர்ல இருக்கும்போது தைரியமா போவேன். கண்டிப்பா வந்து தேவன் உதவி செய்வார். எனக்கு வந்து அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய திராணி கூட இருக்கலாம். சப்போஸ் இப்ப வந்து 3,00,000 பேருக்கு பதிலா 10,00,000 பேர் இவன்ட்ட இருந்தாலுமே, அந்த 10,00,000 பேரை நம்பி போனான்னாக்கும், கண்டிப்பா அவன் தோத்து போயிடுவான். ஏன் தெரியுமா? அவன் வந்து தேவனை நம்பாம, அந்த திரளான படை மேல நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? குதிரையின் மேல நம்பிக்கை வைக்கிறது, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது, மாம்சமானது புயபலமாக்கி கொண்டு போனா, அவன் சபிக்கப்பட்டவனா தானே இருப்பான். அப்ப தேவனுடைய உதவி அவனுக்கு கிடைக்காது. அதே மாதிரிதான் பாவத்தை ஜெயிக்கிற காரியத்திலையும் சரி, நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகும்போதும் சரி, தேவனை நம்பி நம்ம போனோம்னா, அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடார். ஒரு காலம் நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்ல. ஆனா, நாம நம்முடைய பலனும், நம்முடைய வசதியும் நம்ம பெருகும்போது, நாம வந்து நம்மளை அறியாமலே நம்ம நம்பிக்கைய அதன் மேல வச்சுருவோம். அதுதான் நமக்கு பிரச்சனை. ஆரம்பத்துல நல்லா இருப்போம். தேவன் பல வெற்றிகளை தருவார். பாவத்தின் மேல வெற்றியை தருவார். நம்மளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் நம்ம வாசிக்கிறோம். சரி. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட பின்னாடி நம்முடைய இருதயம் எப்படி போயிரும் பாருங்க. ஏன்னா, இப்ப அதுக்கு அடுத்து 15வது அதிகாரத்துக்கு வர்றோம். அங்கே தேவன் வந்து அவங்களுக்கு வெற்றியை தந்தார். அவன் எதிர்பார்த்தபடி உதவியை கொடுத்தார். அதுக்கு பின்னாடி பாருங்க 15வது அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஒரு ஆசாவே அசரியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி போதும். வாசிங்க. ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லார்களுக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கண்களிடத்திலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தையும் புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்பிராயீமிலும் மனேசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய 15 அப்புறம் 19. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். 19 வசனம் பாருங்க. இப்ப ஒரு யுத்தத்துல தேவன் ஜெயம் தந்தார், சுற்றிலும் இளைப்பாறுதலான நிலைமையை உண்டு பண்ணிட்டார். 19 வசனம். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. போதும். 36வது வருஷத்துல என்ன ஆகுது பாருங்களேன். அடுத்ததுல 16வது அதிகாரம் 16:1. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாரியின் இடத்தில் போக்கும் வருத்தமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து
தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பொன்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பட்டணசாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபொழுது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். 7. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனாலி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்கள் உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களா இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தம் நேரிடும் என்றான். பாத்தீங்களா என்ன நடந்தது? தேவன் அவனுக்கு நன்மை செய்தார். அவன் தேவனை தேடினான். தேவன் அவனுக்கு உதவி செய்தார். எல்லாம் இளைப்பாறுதல், எல்லாம் நல்லா நடந்தது. ஆனா திடீர்னு பாருங்க, இப்ப இளைப்பாறுதலான காலம் இருக்கிற நேரத்துல அவனுக்கு வசதி பெருகிடுச்சு. அப்ப அடுத்தாப்புல இவன் தேவனை தேடாம இப்பொழுது எந்த காரணமும் இல்லாம அவன் இஸ்ரேல் ராஜா எதிரா வரும் பொழுது உடனே அவன் போய் இன்னொரு ராஜாவோட கூட உடன்படிக்கை பண்ணி அவன் பணத்தை கொடுத்து ஆளை பிடிச்சு பண்றான். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, அவன் உன் கைக்கு வர வேண்டிய ஆள் இப்ப உனக்கு சப்போர்ட்டா வந்துட்டு போயிட்டான். ஆக்சுவலா அவனை தேவன் இவன் கையில ஒப்பு கொடுத்துருப்பார். நிலைமை மாறிடுச்சு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும். அப்ப எப்பொழுதெல்லாம் மனிதன் தன்னையோ தன்னுடைய அறிவையோ புத்தியையோ பலத்தையோ சார்ந்து கொள்கிறானோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகிறத பார்க்கிறோம். அதான் நம்ம எபேசியர் 2:3 வாச்சோம். மாம்சமும் மனதும் ஒரு மனிதன் விரும்பினதை செய்தால் அவன் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவனாக மாறுகிறான். எசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 50வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்க. எசாயா 50 11வது வசனம். 50:11. இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரெல்லாம் உங்க சொந்த வெளிச்சத்தில் நடக்கிறீங்களோ, உங்க சொந்த அக்கினியில, அதான் இங்க எழுதியிருக்கு, behold all you who kindle a fire, who encircle yourselves with fire bands, walk in the light of your fire. உங்களுடைய வெளிச்சத்தில் நீங்க நடக்கிறீங்களோ அவங்களுக்கு you will lie down in torment. உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்கிறார். அப்ப எப்பொழுதெல்லாம் மனிதன் சுய புத்தியை சார்ந்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுக்கு சாபமும் தேவ கோபமும் பல பிரச்சனைகளும் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில 10வது வசனத்தை வாசிங்க. அதுல 10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு காரியம். நமக்கு வெளிச்சமே இல்லை. நமக்கு ஒரு பகுதியில வேத வெளிச்சம் இல்லை, என்ன செய்யணும் தெரியல. நமக்கு தேவனுடைய சகோதரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்றாங்க. ஒருவேளை அதுல வெளிச்சமே இல்லட்டாலும் பரவாயில்ல, நீ கீழ்ப்படி, தேவனை சார்ந்து கொள், தேவன் உனக்கு உதவி செய்வார். அதான் கேள்வி இருக்கு. இன்னைக்கு இன்னொரு காரியம் என்னன்னாக்கும், நாம தேவனை சார்ந்து நம்ம தேவனுடைய இறக்கத்தினாலதான் தேவன் என்னை ரட்சித்தார், இந்த ரட்சிப்புக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆரம்பத்துல எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், நீங்க கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப ஒரு காரியத்தை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். முதல்ல தேவனுடைய இறக்கத்தினால நம்ம பாவம் மன்னிப்பு பெறுகிறோம். அதை விசுவாசத்தின் மூலமாக பெறுகிறோம்.
அந்த விசுவாசத்தின் மூலமாக பெற்ற அந்த ரட்சிப்பின் விளைவாக நாம் கீழ்ப்படியும்படிக்கு தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும்படி நடத்தப்படுகிறோம். ஆனாலும் சில நேரங்கள்ல நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல தோற்று போறோம். அப்பொழுது நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக, நம்மளால எல்லாம் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னொரு எண்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம எங்க போயிருக்கோம் தெரியுமா? அதுதான் பவுல் கலாத்தியர் அந்த நம்ம வாச்ச 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்க இத்தனை புத்தியினர்களா, நீங்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீங்களா அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியையினால ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்ப முதல்ல தேவனுடைய இரக்கத்தினால நம்ம பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்படுகிறோம். அது விசுவாசத்தின் மூலமாக பெறுகிறோமே ஒழிய கிரியையினால அல்ல. எனவே ஒரு கிரியை செய்யும்படிக்கு நம்மை விசுவாசம் நடத்துகிறது. ஒருவேளை கிரியையில தோற்று போயிட்டோம்னா உடனே தேவனுடைய இரக்கத்தின் மேல அல்லது கிருபையின் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா நாம லீகலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணி ஏதோ கிரியையினால ரட்சிக்கப்பட்டது போல, நான் அந்த கிரியையில தோற்று போன உடனே நான் ரட்சிப்பை இழந்து விடுவேன் என்ற எண்ணத்துக்கு நாம் வரக்கூடாது. ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு நான் சொல்லல, நோ. ஆனா ஏதாவது ஒரு காரியத்துல தவறிட்டோம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நம்ம தவறிட்டோம்னு சொன்னா, நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் ரட்சிப்பையே இழந்து விடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால இரக்கத்தினால கிடைச்சதை ஒழிய நம்முடைய கிரியையினால அல்ல. அப்ப முதல்ல தேவனுடைய இரக்கம், விசுவாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பு, அதுக்கு அடுத்து அவருடைய கிருபையினால ஏற்ற வேலையில சகாயம் செய்யக்கூடிய கிருபையினால நாம பாவத்தில் விழாதபடி வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார். முடிவோ நித்திய ஜீவ வாழ்க்கை. எந்த சூழ்நிலையும் கிரியையினால ரட்சிப்பு கிடையவே கிடையாது. ஆனால் கிரியை செய்யும்படிக்கு அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. எனவே ஒருவேளை ஏதாவது காரியங்களை தவறிட்டா உடனே நம்ம ரட்சிப்பை இழந்துருமோன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு வர வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா? கிருபையினாலதான் ரட்சிப்பு, கிரியையினால அல்ல. இன்னும் அருமையானவர்களே, நாம் இந்த நேரத்துல தியானித்த வசனங்களை நாம உறுதியா பிடிச்சுக்கிடுவோம். ஒரு காலத்திலையும் நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தாலும் சரி, முடிவு அது ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியில, முதிர்ச்சியில, ஜெயத்துலதான் முடியணுமே தவிர, நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில ஆவியில ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, மாம்சத்துல ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, நம்முடைய முடிவு சம்பூர்ணமானதா ஆவிக்கேற்ற ரீதியில இருப்போம். ஓகே பிரதர், ஜெபம் பண்ணுவோமா? இரக்கமுள்ள எங்க நல்ல பிதாவே, மெய் துதிக்கிறோம், விசுவத்தரிக்கிறோம். அப்பா, நாங்க எப்படிப்பட்ட நிலைமையில நாங்க உண்மை தேடி வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆரம்பத்துல நாங்க மாம்சத்தின்படி இம்மைக்காக உண்மை தேடி இருந்தாலும் சரி, ஆனா எங்களுடைய முடிவு இப்பொழுது சம்பூர்ணமாக ஆவிக்கேற்ற முதிர்ச்சியில, வளர்ச்சியில, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ, ஒருவேளை நாங்க விழுந்துட்டாலும் ஆண்டவரே, நாங்க கிருபையை இழந்தவர்களாக, நம்பிக்கை அற்றவர்களாக போய்விடாதபடிக்கு மனம் திரும்பி உம்முடைய அன்புல, உம்முடைய வாக்கு திட்டத்துல நம்பிக்கை உள்ளவர்களாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், நீ தகப்பனாயிருந்து வழி நடத்துகிறபடினால, ஒருவேளை எங்களுடைய தீர்மானங்களை தோற்று போனாலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், எந்த விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ அதே விசுவாசத்துல, அதே உம்முடைய கிருபையில நம்பிக்கையாய் இருந்து ஒவ்வொரு நாள் வளரவும், எங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க தேவரீர் உதவி செய்திருக்கிறார். இயேசு நாமத்திற்கு பிதாவே, ஆமென்.